அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல பார்த்தவங்க 2ஆம் தரம் பார்த்துட்டு போனவங்க அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு. அதனால அது அப்படியே நின்று போச்சு. 2வது வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை பார்த்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சார் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா சத்துணவுல வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு சத்துணவுல வேலை பார்த்தாங்க. அப்போ வந்து அங்கே அந்த சார் வந்து இந்த மாதிரி மலருக்கு 2ஆம் தரம் ஒன்று வருது மாப்பிள்ளை, கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா சரி மாப்பிள்ளையை பார்ப்போம்ப்பா, பேசுவோம், அதுக்கப்புறம் மற்றதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் சொல்லி அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 46வது பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ சார் சொன்ன உடனே எங்கள் அம்மா சரி, அவர் சொல்லியிருக்காரு வந்து மலர் ஃபோட்டோ எனக்கு வந்து நாளைக்கு வரும்போது கொண்டு வாங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை மாப்பிள்ளைகிட்ட காமிப்போம், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஃபோட்டோவை மலர்கிட்ட காமிப்போம். ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது, 2 பசங்க இருக்காங்க, மனைவி இறந்துட்டாங்க. டவுனுக்குள்ளே வந்து கீழே வாசலோ தெற்கு வாசலோ தெரியலை, அந்த ஏதோ ஒரு இடம், 2ல் ஏதோ ஒரு இடம். அங்கே வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க சொந்தமாகவே, நல்ல வசதியான இடம். அவங்கள்ட்ட நம்ம பொருந்துச்சுன்னா மலரை முடிச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல வசதியான இடம். அந்த குழந்தைகளை மட்டும் அவங்க குழந்தையா நம்ம குழந்தையா நினச்சி உங்கள் பொண்ணு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி விவரத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனே எங்கள் அம்மாவும் வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு இடைவெளியில தான் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்தார் பாருங்க, சென்னையிலேருந்து. அவர் பேர் வந்து திருவேங்கடம் அப்படின்னு அவர் பேர், ரொம்ப வயசானவர் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்தார். அதுக்கப்புறம் 2வது வந்து மாடு கொட்டத்துலேருந்து அடிபட்டவர், அவர் பேர் ஊர் தெரியும், பேர் தெரியாது. இது வந்து 3வது பக்குங்க. 3வது வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே எங்கள் அம்மா மறுநாள் வேலைக்கு போகும்போது என்கிட்ட ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போகிறாங்க. ஃபோட்டோ வாங்கிட்டு போனால் என்னன்னா ஒரு தாவணி செட்டு கட்டின ஃபோட்டோ, அதெல்லாம் எங்களுக்கு போச்சுன்னே தெரியல மக்களே. அதை வந்து தாவணி கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் நான். நல்ல ப்ரௌன் கலர் தாவணி போட்டு எங்கள் அக்கா கல்யாணத்தப்ப, அதாவது யாராவது பொண்ணுன்னு கேட்டால் காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சின்னக்கா கல்யாணத்தப்ப நான் வந்து ப்ரௌன் கலரு தாவணி போட்டிருந்தனால எங்கள் அக்காவுக்கு வாங்கின நகை செட்டு பூரா எனக்கும் போட்டு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோ. அதை பார்த்தீங்கன்னா அதை காணோம், இப்போ இல்லை என்கிட்ட. சரின்ட்டு அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன். எங்கள் அம்மாட்ட கொடுத்தோன்னே அவங்களும் கொண்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கும் அந்த சார் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டாரு. யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை சொந்தக்காரவங்களா அதெல்லாம் எனக்கு தெரியலை. அப்போ வாங்கிட்டு போயிட்டார். போய் அந்தான்னு அது ஒரு வாரம் பொழுது போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரா, ஃபோட்டோவை பார்த்துட்டு இல்லை ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, எங்களுக்கு வந்து 25 வயசு 26 வயசு பொண்ணு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து அந்த சார் கொடுத்துட்டு ஃபோட்டோவை பார்த்தே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மற்றபடி வயசை கேட்கல, படிப்பை கேட்கல, வீட்டில் வந்து பார்க்கல, எதுவுமே செய்யலை மக்களே. அந்த ஃபோட்டோவை மட்டும்தான் கொடுத்து விட்டோம். ஃபோட்டோ பார்த்தோன்னே இல்லை இது ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, நாங்கள் ஒரு 25 வயசு பொண்ணு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க போல். சொன்னோடனே சாரு வந்து எங்கள் அம்மாட்ட ஃபோட்டோவை கொடுத்துட்டார். மீனாம்மா இந்தாங்கம்மா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம வேறு பார்க்கலாம் மலருக்கு அப்படின்றாங்க. சப்பா எத்தனை மாப்பிள்ளைன்றீங்க, ஆனால் எல்லாமே 2ஆம் தரம் தான். அது என்னன்னு தெரியல, எனக்கு தலையில் அப்படி எழுதி இருந்துச்சா. ஆனால் இப்போ வந்து 2ஆம் தரம் கிடையாது மக்களே. எங்கள் மாம்ஸுக்கு நான் என்ன அது பின்னாடி வரும் கேளுங்க. இப்போ ஆனால் அப்படியே 2ஆம் தரமாக போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு தரம் தான் முடிஞ்சது. கடவுளோட விளையாட்டு, திருவிளையாடலை பார்த்தீங்களா,
ஆனாலும் நானும் சலிக்காமல் 2ஆம் தரமாக இருந்தாலும் சரி வீட்டில் உட்காருன்னா உட்காந்துருவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். அதாவது முந்தி காலம்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை வர்றாங்கம்மா ரெடியாரு அப்படின்னா ரெடியாக இருந்துருவோம். சரி இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ன உடனே இப்போல்லாம் சீரியல்லையும் சரி, படத்துலையும் சரி, நிஜத்துலேயும் சரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பார்க்குறோன்ற நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அவங்க பிடிக்கல அப்படின்னா, அப்படியே அது நின்று போச்சுன்னா அடுத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போவாங்க பார்த்துக்கங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, என்னடா இது நமக்கெல்லாம் வந்து 2ஆம் தரம் வர பார்க்க போக இப்படியே இருந்தாங்களே, நம்மளாம் அந்த மாதிரி எனக்குலாம் அந்த தாட்டே இல்லை. அந்த மாதிரி எனக்கு தோணவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த வயசில் அது தெரியலையா என்னன்னு தெரியல. கரெக்டான ரீசன் எனக்கு தெரியலை. ஒருவேளை 25 வயசு 28 வயசு பொண்ணாக இருந்தால் அதை நான் வந்து யோசித்து அந்த தாட் வந்து என்னை தாக்கி இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அது விளையாட்டாக தான் இருந்துச்சு. இப்போ கூட நினச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது மக்களை, உண்மையிலே சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் வந்து 3ஆவதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 3ஆவது மாப்பிள்ளை வந்தவரும் இந்த மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, இது சரி வராது அப்படின்றாரு. ஒருவேளை அவர் ரொம்ப வயசானவராக இருந்திருப்பாரோ, அது என்ன விவரமோ. அவங்க வேணான்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த மேட்ரு அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட வேலை பார்த்த அக்கா, அவங்களும் ஆயம்மா தான், சுப்புன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப 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 ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு மாப்பிள்ளை சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாட்ட. இது முடிஞ்ச என்ன இந்த மாதிரி சத்துணவில் தானே அவர் வந்து கொடுத்தாரு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும்ல. அப்போ தெரிஞ்ச உடனே இல்லைப்பா இந்த மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குது வேணான்னு சொல்லிட்டாங்க, நம்ம வேற இடம் பார்க்கலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுன்றனால சுப்பக்கான் தான் நாங்கள் போயிடுவோம். அவங்ககிட்ட எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸு எல்லாமே இருப்பாங்கல்ல, எல்லாமே ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவர் வந்து சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். அப்போ ஓகே சரி சொல்லிவிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பொண்ணு தேடிட்டு இருக்காங்கக்கா, நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றேன், பார்க்கலாம், மலருக்கு வந்து முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் அப்படியே பெண் பார்க்கும் படலம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுப்பக்கான்றவங்க சரிக்கா நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு லீவு நாளாக பார்த்து, ஏன்னா மலர் வேலைக்கு போகுதுல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கும் லீவு, நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் லீவை போட்டுருவோம், அவங்க என்னைக்கு வராங்கன்னு கேட்டு நான் சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவும். ஓகே மக்களே, அந்த மாப்பிள்ளையாவது என்னை பார்க்க வந்தாரா, எனக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை திருமணம் நடந்துச்சா, இல்லை நடக்கலையா, எந்த அளவுக்கு அது அந்த பெண் பார்க்கும் படலம் போச்சு அப்படின்றத நம்ம நாளை பார்க்கலாமா? அடுத்த ஒரு தொடரில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது உண்மையிலேயே நடந்தது, நிஜம்தான். நான் வந்து மீடியாக்காகவோ என்னோடய சேனல் வளர்ச்சிக்காகவோ நான் பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை. தயவு செய்து இது எல்லாமே நடந்த உண்மை. ஆமாம் மக்களே, நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதான் உண்மை. சரி மக்களே, நம்ம நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாரா வரலையா அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களும் என்னோடய வீடியோவை ரசித்து பார்க்கும்போது அது எனக்கு பெரிய ஆனந்தம். அதனால் அவங்களுக்கும் கொடான கொடி நன்றி. எல்லா மக்களும் என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விட்டுறாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா மக்களே? மீண்டும் நம்ம அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாமா? பாய், நன்றி, வணக்கம்.